Hi friends, hello, வணக்கம். This is Shivaji. ஸ்டாப் லாஸ் ஸ்ட்ரிக்ட்லி மெயின்டைன் பண்ணுங்கள். ஸ்டாப் லாஸ் போட தெரியலன்னா ஸ்டாப் லாஸ் போட கற்றுக்குங்க. ஸ்டாப் லாஸ் போட கற்றுக்கிட்டுங்க. உங்களுடைய டார்கெட் நீங்கள் என்ன செட் பண்ணுறீங்களோ அந்த செட் பண்ணுற டார்கெட் எல்லாம் கம்ப்ளீட்டாக ப்ரைஸ் ஹோல்டாக, அதாவது ரீச் ஆகிறவங்களும் ஹோல்ட் பண்ணுங்கள். பாதி டார்கெட்டில் வெளியே வராதிங்க ஃப்ரெண்ட்ஸ். அதாவது உங்கள் விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி ட்ரேட் பண்ணாதீங்க, உங்கள் விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி ப்ராஃபிட் புக் பண்ணாதீங்க, உங்கள் விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி லாஸை புக் பண்ணாதீங்க. லாஸுக்கும் ஒரு காரணம் இருக்கணும், ப்ராஃபிட்டுக்கும் ஒரு காரணம் இருக்கணும். அப்படி இருந்தால் மட்டுமே ட்ரேட் பண்ணுங்கள். ஏதோ கொஞ்சம் ப்ராஃபிட் வருது புக் பண்ணிட்டோம், ஏதோ கொஞ்சம் லாஸ் வந்துச்சு புக் பண்ணிட்டோம் அப்படின்னு போனீங்கன்னா உங்கள் கேபிட்டல் வந்து ரொம்ப மோசமாகும். இதுக்கப்புறம் இன்னொரு வீடியோ, நெக்ஸ்ட் வீடியோ வருது பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்கும். அதாவது கேம்பிளிங், நம்ம சூதாட்டம் சொல்லிங்களா, அந்த சூதாட்டத்தையும் இந்த ஷேர் மார்க்கெட்டும் எப்படி ஒப்பிட்டு பேசுனா அதை விட இது எப்படி ரொம்ப மோசமான விஷயம் அப்படின்றத நெக்ஸ்ட் வீடியோ உங்களுக்கு சொல்லியிருக்கேன். அதாவது ஒரு சூதாட்டத்தை நம்ம எப்படி பார்க்குறோமோ அதை விட வந்து மோசமாக வந்து இந்த ஷேர் மார்க்கெட் வந்து புதுசாக வரவங்க வந்து யூஸ் பண்ணிக்கிறாங்க. அவங்களுக்கு தெரியாமையே அறியாமையே அதை விட ரொம்ப தப்பாக யூஸ் பண்ணுறாங்க இந்த ஷேர் மார்க்கெட்டை. ஓகேங்களா? ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு ஸ்ட்ராட்டஜி பற்றி ஸ்ட்ராட்டஜி சொல்கிறேன். கண்டிப்பாக வந்து ஸ்ட்ராட்டஜி சொல்கிறேன், இல்லைன்னு சொல்ல வரல. வீடியோ எண்டிங்கில் ஸ்ட்ராட்டஜி பற்றி சொல்கிறேன். ஆனால் அதுக்கு முன்னாடி நிறைய விஷயம் பேசணுமாக்குது. ஸ்ட்ராட்டஜின்னு சொல்கிறாங்க, அதை பற்றி நிறைய பேசணுமாக்குது ஃப்ரெண்ட்ஸ். அந்த வீடியோ போகிறதுக்கு முன்னாடி என்னுடைய சப்ஸ்கிரைபர்ஸ், வியூவர்ஸ், ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் என்ன மனமார்ந்த நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். மேக்ஸிமம் லைக்ஸ் எவ்வளோ வருதுன்னு பார்க்கலாம். நான் உங்கள் சப்போர்ட்டிங் எதிர்பார்க்குறேன். ஸோ இப்போ நீங்கள் எந்த அளவுக்கு நீங்கள் சப்போர்ட்டிங் பண்ணியிருக்கீங்களோ அதே மாதிரி தொடர்ந்து உங்களோட சப்போர்ட் இருக்கணும். ஜஸ்ட் இதுதான் என்னுடைய வேண்டுகோள், வேறு எதுவும் இல்லை. சரி ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஸ்ட்ராட்டஜியில் போகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன விஷயம் சொல்லிக்கிறேன். கிட்டத்தட்ட லட்சக்கணக்கான யூடியூப் இருக்கும். மேபி நீங்கள் ஆயிரக்கணக்கான யூடியூபர்ஸ் பார்க்கலாம், ஆயிரக்கணக்கான ஸ்ட்ராட்டஜிஸ் இதெல்லாம் பார்த்துருக்கலாம். ஓகேங்களா? நல்லா கவனிச்சிங்க. ஒரு ஸ்ட்ராட்டஜி ஒருத்தர் பண்ணி அதில் சக்ஸஸ் பண்ணுறாங்கன்னா அந்த ஸ்ட்ராட்டஜி கிட்டத்தட்ட 90% அவங்க ஒருத்தருக்கு தான் யூஸ் ஆகும். அது புரிஞ்சுங்க. எந்த ஸ்ட்ராட்டஜி ஒருத்தர் யூஸ் பண்ணி சக்ஸஸ்ஃபுல்லாக வருது, நான் இது வந்து எனக்கு பர்ஃபெக்டாக வருது அப்படின்னு உங்கள் கூட ஷேர் பண்ணுறாரோ அந்த ஸ்ட்ராட்டஜி அவருக்கு மட்டும்தான் ஒர்க் ஆகும், மற்றவங்களுக்கு ஒர்க் ஆகும்னு கட்டாயம் கிடையாது. மேபி 10% யாருக்காச்சும் ஒருத்தருக்கு மேட்சிங் ஆகிடும். இப்போ நிறைய பேர் கேட்பாங்க, சார் நீங்கள் என்ன ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னு கேட்பாங்க. ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்து ஒன்லி 200 EMA மட்டும்தான் யூஸ் பண்ணேன், வேறு எதையும் யூஸ் பண்ணுறது கிடையாது ஃப்ரெண்ட்ஸ். நான் 200 EMA யூஸ் பண்ணி கொஞ்சம் ப்ரைஸ் ஆக்ஷன், எனக்கு தெரிஞ்ச ப்ரைஸ் ஆக்ஷன் கொஞ்சம் அப்ளை பண்ணிவிட்டு அதில் வந்து தான் ட்ரேட் பண்ணிட்டு இருப்பேன். தவிர நீங்கள் எல்லா ஸ்ட்ராட்டஜியும் நீங்கள் போட்டு யூஸ் பண்ணி உங்களோட வயசு போயிட்டே இருக்கும். ஓகேங்களா? உங்களுக்கு நேரம் கடந்துகிட்டே இருக்கும், எதையும் நீங்கள் கற்றுக்க முடியாது. ஸோ இப்போ நான் 200 EMA யூஸ் பண்ணுறேன் அப்படின்னா இதில் ஃபுல்ஃபில் ஆகிடுச்சா? இல்லை, இதில் சின்ன சின்ன மிஸ்டேக்ஸ்லாம் வரும். ஆனால் இந்த 200 EMA விட மாட்டேன் நான். ஓகேங்களா? அதை புரிஞ்சுங்க. 200 EMA என்னுடைய டூலு, இது பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகுதா அப்படின்னா பர்ஃபெக்டாலாம் எந்த ஸ்ட்ராட்டஜியும் பர்ஃபெக்டாலாம் ஒர்க் ஆகுறது கிடையாது. அதில் சின்ன சின்ன விஷயம் நடக்கும். அதை வந்து மணி மேனேஜ்மெண்ட் யூஸ் பண்ணி நம்ம வந்து பேலன்ஸ் பண்ணிக்கணும். அதை எந்த இண்டிகேட்டராக இருந்தாலும் சரி, எந்த விஷயமா இருந்தாலும் சரி. நீங்கள் இப்போ ஸ்டாப் லாஸே கொடுக்கூடாதுன்னு நினைக்கிறீங்களா? 10க்கு எனக்கு அட்லீஸ்ட் உங்களுக்கு 8-9 சக்ஸஸ் ஆகும் அப்படிலாம் கிடையாது. 10க்கு 6 இல்லை 7 சக்ஸஸ் ஆனாவே பெரிய விஷயம், 6 to 7 சக்ஸஸ் ஆனாவே பெரிய விஷயம். ஸோ அது மிச்சம் இருக்கிற 3% வந்து நீங்கள் மணி மேனேஜ்மெண்ட் யூஸ் பண்ணிக்கணும். ஓகேங்களா? அதை வச்சுட்டு இல்லை நான் இதில் தான் சக்ஸஸ் பண்ணுவேன்னு கடைசியிலும் தேடிக்கிட்டே இருக்க வேண்டியதான். ஓகேங்களா? ஏன்னா ஸ்ட்ராட்டஜி நீங்கள் அப்படி பார்த்தீங்கன்னா நீங்கள் எவ்வளோ ஸ்ட்ராட்டஜி கொடுக்குறாங்க யூடியூப்பில் பார்த்தீங்கன்னா, சில பேர் காசுக்கு விற்கிறாங்க, சில பேர் வந்து ஃப்ரீயாக கொடுக்குறாங்க, சில பேர் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக ஸ்ட்ராட்டஜி வந்து உண்மையிலே ஷேர் பண்ணுறாங்க. ஆமாம், நல்ல விஷயந்தான். ஆனால் யாரும் அந்த ஸ்ட்ராட்டஜியை ஃபாலோ பண்ணுறது கிடையாது. ஏன் இப்போ நான் இந்த ஸ்ட்ராட்டஜி உங்களுக்கு சொல்ல போகிறேன் இல்லைங்களா? இந்த ஸ்ட்ராட்டஜி கூட நீங்கள் நிறைய பேர் இல்லை, கிட்டத்தட்ட 100 பேர் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா அதில் 10 பேர் தான் அந்த ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணுவாங்க. மிச்சம் 90 பேர் வந்து அந்த ஸ்ட்ராட்டஜியை யூஸ் பண்ண மாட்டாங்க. அவங்களுக்கு 100% வந்து ரிசல்ட் வேணும். 100% ரிசல்ட் வர ஸ்ட்ராட்டஜியை கடைசி வரையிலே தேடிக்கிட்டே தான் இருக்கணும். நீங்கள் கண்டிப்பாக கிடைக்க போகிறதில்ல, ஒரு நாளும் கிடைக்க போகிறதில்ல. 100% கம்ப்ளீட் இருக்கிற ஸ்ட்ராட்டஜி ஒரு நாளும் உங்களுக்கு கிடைக்க போகிறதில்ல. இந்த 60 to 70% சக்ஸஸ் வர ஸ்ட்ராட்டஜி தான் உங்களுக்கு காப்பாற்றுமே தவிர, இதை விட்டுட்டு நான் 100% ஸ்ட்ராட்டஜி தேடணும் அப்படின்னா யூடியூபர்ஸ் புதுசாக வந்துகிட்டே தான் இருப்பாங்க, நீங்கள் பார்த்துக்கிட்டே தான் இருப்பீங்க, உங்களுக்கும் வயசாகிட்டே தான் இருக்கும். கடைசியில் உங்கள்கிட்ட இருக்க பணம் கொஞ்சம் கொஞ்சமாக கரைஞ்சிட்டே இருக்கும், ப்ளஸ் நேரமும் கடந்துட்டு இருக்கும். ஓகேங்களா? ஸோ எந்த ஸ்ட்ராட்டஜி வருதோ முழுசாக அதை வந்து ஃபாலோ பண்ணுங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, சரி ஃப்ரெண்ட்ஸ், இப்போது இந்த ஸ்ட்ராட்டஜி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, என்னுடைய ஹீரோ இவர் தான் என்னுடைய ஹீரோ. 200 EMA. ரெண்டாவது அடுத்தது ஒரு முக்கியமான விஷயம், இந்த 2 இண்டிகேட்டர் யூஸ் பண்ண போகிறோம். இண்டிகேட்டர் மட்டும் யூஸ் பண்ணால் மட்டும் பத்தாது ஃப்ரெண்ட்ஸ், கொஞ்சம் நீங்கள் உங்களுடைய சொந்த உழைப்பையும் யூஸ் பண்ணுங்கள். ஓகேங்களா? ஒன்று 200 EMA, ரெண்டாவது வந்து MACD.
ஓகேங்களா. 2 விஷயத்தை நம்ம வந்து மேட்ச் பண்ண போகிறோம். இது ட்ரேடிங் வியூ சார்ட்டில் எடுத்துக்கிறான்னு நீங்கள் உங்களுடைய சார்ட்டில் இது வரது டவுட் இந்த இண்டிகேட்டர் ட்ரேடிங் வியூவில் ஏன்னா ஃப்ரீயாகவே கிடைக்குது இல்லைங்களா. இந்த இண்டிகேட்டர் வந்து உங்களுக்கு ஃப்ரீயாகவே கிடைச்சிது, நீங்கள் வந்து பார்த்துக்கலாம். அப்புறம் இது என்னுடைய ரெகுலர் சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு எல்லாருக்கும் தெரியும். நம்ம 2019 2021 வரை நம்ம யூடியூப் சேனலில் இருக்கிற அனைத்து சப்ஸ்கிரைபருக்கும் இந்த ஸ்ட்ராட்டஜி தெரிஞ்சிருக்கும் நம்புகிறேன். ஒருவேளை நீங்கள் கவனிக்க மறந்துட்டிங்கன்னா இந்த வீடியோ மூலிமா அதை பார்த்துக்கலாம். அப்படி பார்த்துங்க, திரும்ப ஒரு டைம் ரீகேப் பண்ணி அதை வந்து திரும்ப ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஓகேங்களா. ஸோ திரும்ப ப்ராக்டிஸ் பண்ணால் தான் உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல் வருமே தவிர இல்லைனா கண்டிப்பாக வராது. நிறைய விஷயம் ஏதோ பார்த்தோம், இந்த காலில் வாங்கி அந்த காலில் விட்டுட்டோம் அப்படின்றவங்க திரும்ப வந்து யூஸ் பண்ணிக்கங்க. ஓகேங்களா. சரி ஃப்ரெண்ட்ஸ், இப்போது நம்ம என்ன பண்ணுறோம், இதில் 200 EMA நீங்கள் செட்டிங்ஸில் போய் எங்கே செட்டிங்ஸில் போய் போகணும் பாருங்கள். தான் செட்டிங் இது இண்டிகேட்டர்ஸ் அங்கே இருக்குது பாருங்கள். அது வந்து 200 EMA செலக்ட் பண்ணிங்க. டிஃபால்ட்டாக வந்து 9 வரும், நீங்கள் வந்து 200 மாற்றிங்க. ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு இண்டிகேட்டருக்கு போய் காமிச்சிடறேன் என்னத்துக்கு. இதில் MACD டைப் பண்ணுங்கள். ஓகே, இன்னும் EMA போட்டாச்சு. இப்போ MACD டைப் பண்ணுங்கள். MACD டைப் பண்ணிங்கன்னா இந்த இடத்துல வந்து MACD கஸ்டம் இண்டிகேட்டர் மல்டிபிள் டைம் ஃப்ரேம் ப்ளஸ் ஆல் அப்படின்னு இருக்கு பாருங்கள். கிறிஸ் மூடி இருக்கும், கிட்டத்தட்ட 57445 இருக்கும். அதை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்கங்க. ஓகே, ஆல்ரெடி செலக்ட் பண்ணியிருக்கேன் நான், ஜஸ்ட் ஓப்பன் பண்ணணும் அவ்வளோதான். ஓகேங்களா. சரி ஃப்ரெண்ட், இதை எப்படி நம்ம யூஸ் பண்ணுறது, நம்ம எப்படி சார் யூஸ் பண்ணுறது அப்படின்னு நீங்கள் எனக்கு கேட்கலாம். எந்த டைம் ஃப்ரேம் அப்படின்னு கேட்கலாம். முக்கியமான ஒரு கொஞ்சம் எஃபர்ட் பண்ணுறவங்க இருந்திங்கன்னா அந்த டைம் ஃப்ரேம் கண்டிப்பாக கேட்பீங்க. இல்லை ஏதோ இந்த காலில் வாங்கி அந்த காலில் விடுறவங்கன்னா அப்படியே அக்ரெசிவாக போய்ட்டு உடனே பேக் டெஸ்ட் எடுக்க ஸ்டார்ட் பண்ணுவாங்க. கொஞ்சம் பொறுங்க, அவசரப்படாதீங்க, கம்ப்ளீட்டாக வீடியோ பாருங்கள். அது கூட டைம் ஃப்ரேம் உங்களுடைய டேலண்ட் இருந்தீங்கன்னா உங்கள் டைம் ஃப்ரேம் கொஞ்சம் மேட்ச் பண்ணிங்க. இப்போது நான் ஒன் டே யூஸ் பண்ணுறேன்னா 1 hour யூஸ் பண்ணுறேன்னா அப்புறம் 15 minutes யூஸ் பண்ணுறேன்னா 5 minutes யூஸ் பண்ணுறேன்னா இதை 3த்தையும் கம்பேர் பண்ணி லாஸ்ட்டில் ரிசல்ட் வந்து சூப்பராக வரும். நீங்கள் எடுத்த உடனே இதில் போய்ட்டு நீங்கள் 5 minutesல இல்லை 3 minutesல நீங்கள் போனீங்கன்னா ரிசல்ட் வந்து கம்மியாக வரும், வேறு எதுவும் கிடையாது. நீங்கள் இது கூட மேட்ச் பண்ணிவிட்டு இதை நீங்கள் பண்ணிங்கன்னா கிட்டத்தட்ட வந்து ரிசல்ட் வந்து 70% உங்களுக்கு அக்யூரசி கொடுக்கும். இல்லை டேரெக்டாக நீங்கள் ஒரு ஷார்ட் டைம் ஃப்ரேம் உள்ளே வந்துட்டீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து ரிசல்ட் வந்து ஒரு 60% சான்சஸ் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கும். இது கூட மேட்ச் பண்ணிங்கன்னா கொஞ்சம் ஒரு 10% எக்ஸ்ட்ரா ரிசல்ட் வரும், வேறு எதுவும் இல்லை. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் என்னுடைய லைவ் மார்க்கெட்டில் என்னுடைய பை சேல் வியூஸை நீங்கள் பார்த்துக்கணும்னா இந்த வீடியோக்கு லிங்க் இருக்குது பாருங்கள். அலைஸ் ப்ளூ, அப்ஸ்டாக்ஸ், ஃபயர்ஸ், ஏஞ்சல் ப்ரோக்கிங். ஆனால் என்னுடைய பர்சனல் வியூஸை லைவ் மார்க்கெட்டில் உங்களுக்கு சென்ட் பண்ணிட்டுருப்பேன். நீங்களும் வேணும் வந்தால் ஜாயின் பண்ணிக்கலாம் டெலிகிராம் சேனலில். ஓகே, இதில் எப்படி நம்ம யூஸ் பண்ணணும் அப்படின்னா கொஞ்சம் இந்த இண்டிகேட்டர் கொஞ்சம் பெஸ்ட் பண்ணிக்கிறாருங்க. MACD இது ரைட். ஓகேங்களா. இதில் நீங்கள் என்ன கவனிக்கணும் அப்படின்னா 200 EMA லைன் ஃபஸ்ட்டு கவனிக்கணும். ஸ்டாக்ஸு எங்கே ட்ராவல் பண்ணிகிட்டு இருக்குதுன்றதை கவனிக்கணும். அது கீழே வட்டம் மேலேனா போட்டோம் நமக்கு தேவையில்லை. ஸ்டாக்ஸு எங்கே ட்ராவல் பண்ணிகிட்ருக்குது, 200 EMAக்கு மேலேயா, மேலே ட்ராவல் பண்ணிகிட்ருக்குதா இல்லை கீழே ட்ராவல் பண்ணிகிட்ருக்குதான்றது கவனிக்கணும். ஓகேங்களா. சரி, கவனிச்சாச்சு. அதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னா 200 EMAக்கு மேலே ஸ்டாக்ஸ் ட்ராவல் பண்ணிகிட்டு இருந்ததுன்னா MACDயை கவனிக்கணும். சிக்னல் லைனு MACD கீழே லைன் பார்த்தீங்களா, இது கட் ஆகிட்டு எங்கே ஓப்பன் ஆகுது, எல்லோ லைனும் க்ரீன் லைனு மேலே இருக்குதுங்களா. இது ஓப்பன் ஆகிறதுல இந்த இடத்துல நீங்கள் பையிங் பொசிஷன் எடுக்கலாம். அதுக்கு மேலே ஸ்விங் ஹையில் நீங்கள் ப்ராஃபிட் புக் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா. அதே மாதிரி திரும்பவும் எங்கெங்கெல்லாம் உங்களுக்கு MACD சிக்னல் கொடுக்குதுன்னு பாருங்கள். திரும்ப இந்த இடத்துல பை சிக்னல் கொடுத்துருக்கு. திரும்ப இந்த இடத்துல வந்து நீங்கள் பை எடுத்து அதுக்கு மேலே ப்ராஃபிட் புக் பண்ணலாம். அதுக்கு லோ ஸ்டாப் லாஸாக போடலாம். சிம்பிள் தான் ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் யாரும் சிம்பிளை வந்து அவ்வளோ நம்ப மாட்டாங்க. அவங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தால் தான் ஓகே நல்ல விஷயம் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனால் ஒரு சிம்பிளாக நம்ம எளிய விஷயம் சொல்லித்தரேன்னா அதை யாரும் அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சிருந்தா நான் சொல்கிற மாதிரி 1000 likes அது அபவ் 1000 likes அபவ் நான் வந்து பார்க்குறேன் எந்த அளவுக்கு லைக்ஸ் வருதுன்னு பார்க்கலாம். நான் வந்து லைவ் மார்க்கெட்டில் வியூஸ் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன்னு சொல்லியிருந்தேன் இல்லைங்களா. அது என்ன அப்படின்னு நிறைய பேர் கேட்குறீங்க. அதாவது இப்போது ரன்னிங் மார்க்கெட் 9:34 AM 5ஆம் தேதி உங்களுக்கு பேங்க் நிஃப்டி வந்து சென்ட் பண்ணியிருக்கேன் அப்படி வச்சுக்கோங்களேன். இப்போ இந்த ட்ரெண்ட் லைன் கட் ஆகிட்டு ரீடெஸ்ட் எடுத்து திரும்ப கீழே வரும்னு நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஸோ ப்ரைஸ் வந்திருக்கு. சரி, வந்தது மட்டும் ஷேர் பண்ணுறேன் அப்படின்னா இல்லை, இதில் ஸ்டாப் லாஸ் கூட ஹிட் ஆகும். இது கிட்டத்தட்ட 2.5 வருஷமாக உங்களுக்கு சென்ட் பண்ணிகிட்ருக்கேன். இது வந்து என்னோடய வெபினார் ஸ்டூடெண்ட்ஸ்க்காக இருக்கிற ப்ரைம் டெலிகிராம் சேனல் ஃப்ரெண்ட்ஸ். அதனால தான் உங்களுக்கு டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி ஜாயின் பண்ணிங்க அப்படின்னு சொல்ல வரேன். ஓகேங்களா. டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி இந்த ஸ்க்ரீன்ஷாட் நீங்கள் ஃப்ரீயாகவே பார்த்துக்கலாம். பார்த்து நீங்கள் உங்களுடைய ஸ்டடியை நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இல்லை வெபினாரில் ஜாயின் பண்ண விருப்பம் இருந்தால் வெபினாரில் ஜாயின் பண்ணிக்கலாம். அது டீட்டெயில்ஸ் எல்லாம் உங்களுக்கு ஃப்ரீ டெலிகிராம் சேனலில் கொடுத்துருக்கேன். ஓகே, வேறு எதனா டவுட் இருந்தால் நீங்கள் கமெண்ட் மூலிமா கேட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். சரி ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சிருந்தா ஞாபகமாக லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. ஓகே,
சரி, பாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம அடுத்த வீடியோ சந்திக்கலாம்.